வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேப்லோ அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ டேப்லோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிஐ டூல், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிஐ பற்றி பார்த்துருப்போம். ஸோ பவர் பிஐ மாதிரி டேப்லோங்கிறது அனதர் டூல், ஆனால் கொஞ்சம் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ டேப்லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷுவலைசேஷன் டூல். ஸோ உங்களுடைய டேட்டாவை உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு விஷுவலைசேஷன் பண்ணி காமிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேப்லோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஸ்மார்ட் சொல்யூஷன் டு கம்ப்ளீட்லி ஆட்டோமேட் யுவர் டெய்லி டாஸ்க். உங்களுடைய டாஸ்க்கை ஆட்டோமேட்டிக்காக டெய்லி டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு இந்த டேப்லோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேப்லோ வந்து எப்படி வந்து உங்கள் டைமை சேவ் பண்ணும். ஸோ நம்ம ஆட்டோமேஷன் சொல்கிறோம். ஸோ எப்படி வந்து உங்களுடைய டைமை சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டேட்டா வச்சுருக்கேன், ஒரு டிரான்சாக்ஷன் டேட்டா வச்சுருக்கேன், இல்லை டெய்லி டிரான்சாக்ஷன் டேட்டா, டெய்லி ரிப்போர்ட்டு, இல்லை மந்த்லி ரிப்போர்ட்டு, இயர்லி ரிப்போர்ட், இது எல்லாமே நான் வந்து ஒரு டேட்டாவாக எக்ஸலில் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டேஷ்போர்டாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதை டேஷ்போர்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்தது ஒரு பவர் பாயிண்டில் போடுறேன். ஸோ நான் ஒரு டேஷ்போர்டை எக்ஸல் ஷீட்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை பவர் பாயிண்டில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸலும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு, பவர் பாயிண்ட்டும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. சரி, இந்த பவர் பாயிண்ட்டை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், எங்களுடைய மேனேஜருக்கோ இல்லைன்னா எங்களுடைய பாஸ்க்கோ இல்லைன்னா எங்களுடைய எம்டிக்கோ தான் நான் வந்து அது வந்து மெயிலாக வந்து நான் வந்து அனுப்புவேன். அதாவது நான் மெயிலாக வந்து அனுப்புவேன். ஸோ அப்போ நீங்கள் பண்ணுற வேலை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 வேலை நீங்கள் பண்ணுறீங்க. எக்ஸலில் டேட்டாவை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, பவர் பாயிண்டில் அதை வந்து ப்ரெசன்டேஷன் மாற்றுறீங்க, ஸோ அதுக்கப்புறம் அது வந்து நீங்கள் மெயிலாக அனுப்புறீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவல் எஃபர்ட்ஸ். ஸோ ஆனால் டேப்லோ என்ன பண்ணுது அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிடுது. டேப்லோ வந்து எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணுது. டேப்லோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ டேப்லோ டெஸ்க்டாப்னு ஒன்று இருக்குது, டேப்லோ பப்ளிக் டெஸ்க்டாப்னு ஒன்று இருக்குது, டேப்லோ ரீடர்னு இருக்குது, டேப்லோ பப்ளிக் ஆன்லைன் இருக்குது, டேப்லோ ஆன்லைன் இருக்குது, டேப்லோ சர்வர்னு இருக்குது, டேப்லோ ப்ரிப் அப்படின்னு இருக்குது, டேப்லோ மொபைல்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டேப்லோவில் மொத்தம் 8 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ டேப்லோ டெஸ்க்டாப்பில் தொடங்கி டேப்லோ மொபைல் வரைக்கும் 8 ப்ராடக்ட் இருக்குது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டேப்லோவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 விஷயம் பார்த்தோம். ஸோ அதில் ஒரு 5 விஷயம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ டேப்லோ டெஸ்க்டாப் அப்படிங்கிறதும் டேப்லோ பப்ளிக் டெஸ்க்டாப் அப்படின்னு ஒரு இதுவும் டெவலப்பர் டூல். ஸோ இப்போ நம்ம பவர் பிஐயில் பார்த்துருப்போம். பவர் பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். நம்ம இந்த பவர் பிஐ டெஸ்க்டாப் வச்சு என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஒரு டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பவர் பிஐ டெஸ்க்டாப்பை யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டூல். ஸோ டேப்லோ அப்படி சர்வர், டேப்லோ ஆன்லைன், டேப்லோ பப்ளிக் ஆன்லைன், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் அண்ட் கொலாபரேஷன் டூல். ஸோ நம்ம பவர் பிஐயில் கூட பார்த்துருப்போம், பவர் பிஐ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணது நம்ம என்ன பண்ணோம்னா பவர் பிஐ சர்வீசஸில் அதை பப்ளிஷ் பண்ணியிருப்போம். அதே போல் அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுறது தான் இந்த டேப்லோ சர்வர், டேப்லோ ஆன்லைன், டேப்லோ பப்ளிக் ஆன்லைன். ஸோ இது வந்து ஷேரிங் அண்ட் கொலாபரேஷன் டூல். ஸோ இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேப்லோ டெவலப்பர் டூல், டேப்லோ கொலாபரேஷன் டூல். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேப்லோ டெஸ்க்டாப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்கேன், tablo.com/support.release அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டேப்லோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து 2 விஷயம் சொன்னோம். ஒன்று டேப்லோ டெஸ்க்டாப் அண்ட் டேப்லோ பப்ளிக் டெஸ்க்டாப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேப்லோ டெஸ்க்டாப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மலாக இப்போ எவ்ரி கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறது தான் இந்த டேப்லோ டெஸ்க்டாப். ஸோ டேப்லோ டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா 14 days ட்ரையல் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ டேப்லெட் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நிறைய அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு வெர்ஷனாக கன்சிடர் பண்ணுவாங்க. அது வந்து 14 days ட்ரையல் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த டேப்லெட் டெஸ்க்டாப் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே தான் இந்த டேப்லெட் டெஸ்க்டாப் அவங்க லைசன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ டேப்லெட் டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா $70 நீங்கள் வந்து பே பண்ணணும். மாதத்துக்கு $70 பெர் யூசருக்கு கொடுத்தா தான்
டேப்லோ டெஸ்க்டாப் வந்து யூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி இருக்கும். சரி, நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், நான் இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இது வந்து டேப்லோ பப்ளிக் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேப்லோ பப்ளிக்குங்கிறது இட்ஸ் அ ஃப்ரீ ஃபார் அ லைஃப் டைம். ஆனால் 70% ஃபீச்சர்ஸ் தான் வந்து டேப்லோ பப்ளிக்கில் இருக்கும் கம்பேர்ட் டு டேப்லோ டெஸ்க்டாப். டேப்லோ டெஸ்க்டாப்பில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்காது. டேப்லோ பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம், இது எல்லாமே வந்து தான் இருக்கும். பட் எல்லா விஷயமும் டேப்லெட் டெஸ்க்டாப்பில், அதாவது நம்ம வந்து பே பண்ணி வாங்குகிற டூலில் 100% ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா இதில் ஒன்லி 70%க்கும் கீழே தான் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ இதான் இது லைஃப் டைம். ஸோ நீங்கள் இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டேப்லோ பப்ளிக் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்படின்னா மேலே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கை நான் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம வந்து கொடுக்குறேன். ஸோ டேப்லோ டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிவ் ஒர்க், எக்ஸலுக்கும் டேப்லெட் டெஸ்க்டாப்புக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ரிப்பீட்டிவ் ஒர்க், ஸோ இது வந்து ஆட்டோமேட்டட். ஸோ எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக விஷயங்கள் பண்ணும். எக்ஸலில் ஒன்லி 20+ சார்ட்ஸ் தான் இருக்குது, டேப்லோவில் 200+ சார்ட்ஸ் இருக்குது. எக்ஸல் வந்து 20+ கனெக்ஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதாவது டேட்டா எதுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மேட்ஸ் லைக் CSV, SQL இந்த மாதிரி 20+ தான் வந்து உங்களை டேட்டா கனெக்ஷன் பண்ண முடியும். பட் டேப்லெட் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா 77+ வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஷேரிங்க்கு வந்து டேப்லெட் டெஸ்க்டாப் வெரி குட், ஆனால் ஷேரிங் ஆப்ஷன் எக்ஸலில் கிடையாது. அதாவது நீங்கள் மெயில் தான் அனுப்பணும். கொலாபரேஷன்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் டெஸ்க்டாப்பில் தான் அட்வான்டேஜாக இருக்குது. டேப்லோவுடைய எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் டேப்லோடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்துருப்போம். ஸோ டேப்லோ எப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி டேப்லோவில் எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது, டேப்லோவுடைய சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டேப்லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 இருக்குது. ஒன்று டேப்லோ டெஸ்க்டாப்னு ஒன்று இருக்குது, அப்புறம் டேப்லோ பப்ளிக் டெஸ்க்டாப்னு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டேப்லோ டெஸ்க்டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெய்டு இது. ஸோ டேப்லோ பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், லைஃப் டைமுக்கு ஃப்ரீ. ஸோ நீங்கள் எதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ டேப்லோ பப்ளிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் tableau.com அப்படிங்கிற வெப்சைட் போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு சிஆர்எம் டூல், ஃபேமஸான சிஆர்எம் டூல், அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி, அவங்களுடைய ப்ராடக்ட் தான் இந்த டேப்லோ. ஸோ அவங்க வந்து இதை அக்யூர் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ இந்த tableau.comல போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரை நவ் அப்படின்லாம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை டேப்லோ க்ளோட் இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ப்ரைஸிங் போகிறேன், ப்ரைஸிங் கால்குலேட்டர் போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன் உங்ககிட்ட $70 ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது என்டர்பிரைசஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா $70. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைசன்ஸ்க்கு $70 வாங்க முடியும். ஸோ அதேபோல் என்டர்பிரைசஸ் அப்படின்னா 115. ஸோ இது மாதிரி நிறைய ஒரு இதாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து டேப்லோவுடைய பெய்டு வெர்ஷன். ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம காமிக்க போகிறது வந்து டேப்லோ பப்ளிக். ஸோ இதுக்கு வந்து public.tableau.com சொல்லிட்டு இந்த லிங்க் இருக்குது, அது நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் போங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு public.tableau.com போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா சைன் அப் அப்படின்னு கொடுக்கணும். சைன் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், உங்களுடைய லாஸ்ட் நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய பாஸ்வேர்ட் இது எல்லாமே போட்டு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி வந்து டேப்லோ பப்ளிக் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் டேப்லோ பப்ளிக் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சைன்இன் கொடுக்குறேன். சைன்இன் கொடுத்துட்டு என்னுடைய பாஸ்வேர்டு வந்து போடுறேன். சைன்இன் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் போடுறேன். ஸோ பாஸ்வேர்ட் போட்ட உடனே எனக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ இதுதான் என்னுடைய அக்கௌண்ட். ஸோ என்னுடைய மை ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் தான் நான் வந்து போடுற இந்த டேப்லோ இது எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும். சரி, வந்து அந்த டேப்லோ பப்ளிக் டெஸ்க்டாப்பை டவுன்லோட் பண்ணும். ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட்னு இருக்கும், அது கீழே டவுன்லோட் டேப்லோ டெஸ்க்டாப் பப்ளிக் எடிஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா இட் டேக்ஸ் 15 minutes to fill out the form is already registeredனா சைன்இன் பண்ணுங்கன்னு சொல்லும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதில் டேட்டா கொடுத்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். சரி, இப்போ அடுத்தது வந்து என்ன கேட்குன்னா ஸோ யார் எக்ஸ்ப்ளோரிங் இன் மினிட்ஸ்னு சொல்லுது.
இப்போ இந்த இடத்துல ரோல் என்னன்னு கேட்குது. ரோல் வந்து பர்சனல் யூஸரா, ரிசர்ச்சரா, ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ நான் வந்து பர்சனல் யூசர்னு சொல்லி போடுறேன். ஸோ டவுன்லோட் ஆப். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டும் போட்டுக்கலாம், பர்சனல் யூசரும் போட்டுக்கலாம். போட்டவொடனே உங்களுக்கு வந்து இந்த டேப்ல வந்து டவுன்லோட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் டவுன்லோடிங் டேப்லோ பப்ளிக் எடிஷன். இஃப் யூ டவுன்லோட் டஸ் நாட் பிகின்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ட்ரை இதுன்னு சொல்லி கொடுத்துருது. சரி, இப்போ நான் வந்து டேப்லோடைய டெஸ்க்டாப் பப்ளிக் டெஸ்க்டாப் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணது டேப்லோ டெஸ்க்டாப் பப்ளிக் எடிஷன். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு டேப்லோவில் 2 விஷயம் இருக்குது. டேப்லோ டெஸ்க்டாப் எடிஷன் ஒன்று இருக்குது, இன்னொன்று டேப்லோ டெஸ்க்டாப் பப்ளிக் எடிஷன். இந்த பப்ளிக் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் ஃப்ரீ. எனக்கு டேப்லோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ டேப்லோ டெஸ்க்டாப் பப்ளிக் எடிஷன் இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி வெல்கம் டு டேப்லோ அப்படின்னு காமிக்கும். ஸோ பிஃபோர் யூ இன்ஸ்டால் த ப்ராடக்ட் யூ மஸ்ட் ரீட் த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் இதெல்லாம் கேட்கும். ஸோ ஐ ஹவ் அக்செப்ட் த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, டோன்ட் சென்ட் ப்ராடக்ட் யூசேஜ் டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது சென்ட் பண்ணாது. ஸோ இது நீங்கள் டிக் பண்ண வேண்டாம், அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால் கொடுத்தோன்னே உங்களுக்கு இது மாதிரி டேப்லோ பப்ளிக் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இது மாதிரி ப்ராக்ரஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே இது இன்ஸ்டால் ஆகிடும். மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது இன்ஸ்டால் ஆனோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்க்டாப்பில் கீழே வந்து அந்த ட்ரேயில் வந்து உங்களுக்கு அந்த டேப்லோடைய பட்டன் வரும். இப்போ நம்ம டேப்லோ டெஸ்க்டாப்பில் வந்துட்டோம். ஸோ டேப்லோ டெஸ்க்டாப்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதான் டேப்லோடைய ஸ்க்ரீன். ஸோ இதுதான் டேப்லோ டெஸ்க்டாப் பப்ளிக் எடிஷனுடைய ஸ்க்ரீன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். கனெக்ட்னு இருக்கும், எக்ஸல் இருக்கும், டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும், ஜேசான் இருக்கும், மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் இருக்கும், பிடிஎஃப், ஸ்பெட்டியல் ஃபைல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து டேப்லோ டெஸ்க்டாப் பப்ளிக் எடிஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். டேப்லோவை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ டேப்லோ இன்ஸ்டால் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி போய்ட்டு இந்த டேப்லோவை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது டேப்லோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சும்மா வீடியோ பார்த்துட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அது வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் என்னோட சஜஷன் என்னென்னா நீங்கள் டேப்லோ பப்ளிக் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்துங்க. சரி, இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து டேப்லோ வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேப்லோ வந்து எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேப்லோ இன்ஸ்டால் பண்ணி இது ஓப்பன் பண்ணோடனே முதல்ல இந்த ஸ்க்ரீன் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் அப்படின்னு ஒன்று காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2F ஃபைல்னு கொடுத்து என்னென்ன டேட்டா சோர்சஸ் வந்து நீங்கள் பண்ணலாம், அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், டெக்ஸ்ட், ஜேசான், மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ், பிடிஎஃப், ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்து காமிக்கும். ஸோ ஓகே, அப்புறம் சர்வர் டேட்டா வந்து நீங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து கூகுள் ட்ரைவ் பண்ணிக்கலாம், வெப் டேட்டா கனெக்டர், ஸோ இதெல்லாமே வந்து பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்கிட்ட வந்து நான் ஒரு டேட்டா ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலில் வச்சுருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டோருடைய டேட்டா வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸல் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா நான் எங்கே டேட்டா வச்சுருக்கணும் அந்த டேட்டாவுடைய ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டா வந்து லோட் ஆகுது. ஸோ இந்த டேட்டாவுடைய லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சாம்பிள் டேட்டா செட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. சரி, இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டா சோர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் நம்ம இப்போ போட்ட அந்த டேப்லோ சாம்பிள் டேட்டா செட் அப்படிங்கிற அந்த எக்ஸல் ஷீட் இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ அது என்ன ஃபார்வர்ட் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல வந்துடும். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு சொல்லிட்டு வந்துடும். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எக்ஸல் ஷீட்டில் மொத்தம் 3 ஷீட்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதாவது இந்த எக்ஸல் ஒர்க் புக்கில், அதாவது டேப்லோ சாம்பிள் டேட்டா செட் அப்படிங்கிற எக்ஸல் ஒர்க் புக்கில் 3 ஷீட்ஸ் வச்சுருக்கேன். ஆர்டர்ஸ்னு ஒரு ஷீட் வச்சுருக்கேன், பீப்புள்னு ஒரு ஷீட் வச்சுருக்கேன், ரிட்டர்ன்ஸ்னு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷீட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து காமிக்கும். ஸோ மொத்தம் 3 ஷீட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து காமிக்குது. சரி, இப்போ இந்த டேட்டா வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல போனீங்கன்னா ரைட்டில் ஒரு சின்ன இது மாதிரி ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வியூ டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல காமிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ இந்த டேட்டாஸ் வந்து
உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டகரி, சிட்டி, கண்ட்ரி, கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம். ஸோ இது மாதிரி ஒரு அசெண்டிங் ஆர்டரில் இந்த டேட்டா வந்து காமிக்குது. ஏலேருந்து இசட் வரைக்கும் உள்ள அந்த இதில் வந்து காமிக்குது. சரி, இப்போ இந்த டேட்டாஸை வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷீட்டை வந்து இருக்க டேட்டாவை நான் என்னுடைய டேட்டா மாடலுக்கு கொண்டு போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராக் டேட்டா டேபிள்ஸ் ஹியர் டு கிரியேட் அ டேட்டா மாடல் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த டேட்டாவை என்னுடைய டேட்டா மாடலுக்கு கொண்டு போகிறேன். ஸோ அப்போ தான் நம்ம வந்து டேஷ்போர்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஆர்டர்ஸை அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஆட் ஆகிடுது. ஸோ இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ டேட்டாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மற்ற டைமில் கொஞ்சம் ஈஸியாக வந்து உங்களுக்கு ஸ்மால் டேட்டாஸ்லாம் வந்து பண்ணும். சரி, இப்போ இந்த டேட்டாஸ் வந்து இந்த இடத்துல ஸ்பில் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல கொலாப்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அதை கொடுத்த உடனே உங்களுக்கு நம்மக்கிட்ட எப்படி வந்து டேட்டாஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோ ஐடின்னு அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது, ஆர்டர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு காலம்ஸ் இருக்குது. காலம் இது எல்லாமே வந்து காலம் நேம். ரோ ஐடிங்கிறது காலம் நேம், ஆர்டர் ஐடிங்கிறது காலம் நேம், ஆர்டர் டேட்டுங்கிறது காலம் நேம், ஷிப் டேட்டுங்கிறது காலம் நேம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரோ ஐடிங்கிறது என்னென்னா நம்மளுக்கு நியூமரிக்கில் இருக்குது, டேட்டாஸ் வந்து நியூமரிக்கில் இருக்குது. ஆர்டர் ஐடிங்கிறது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா ஆஷ் அப்படின்னு போட்டிருந்த அப்படின்னா ஸோ அது வந்து நம்பர் அப்படின்னு அர்த்தம், நியூமரிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபிசின்னு போட்டிருந்தா அப்படின்னா அது டெக்ஸ்ட்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐகான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது டேட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இதையும் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல ரைட் சைடில் இப்படி வருவோம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நான் வந்து டேட்டா செட்ஸ்னால் என்னன்றது நம்ம சொல்கிறேன். ஸோ என்னென்ன டேட்டா செட்ஸ் வந்து டேட்டா டைப் இருக்குது டேப்லோவில் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஷிப் டேட் இருக்குது. ஸோ இது வந்து டேட் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்றதை காமிக்கும். ஸோ நம்பர் டெசிமல், நம்பர் ஓல் நம்பர், டேட் அண்ட் டைம், டேட், ஸ்ட்ரிங், பூலான் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பூலான்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 6 டேட்டா டைப்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா டேட். ஓகே, இதுக்கு பக்கத்தில் ஆர்டர் டேட்டுன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது என்ன ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம். ஸோ அப்போ டேட் அண்ட் டைமுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு மாதிரி ஒரு மெனூஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேலண்டர் ப்ளஸ் டைம் இருக்குது. இங்கே வந்து கேலண்டர் மட்டும்தான் ஐகான் இருக்குது. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ டேப்லோ வந்து ஒரு இன்டெலிஜென்ட் டூல் அப்படின்றத நம்ம சொன்னோம். இது வந்து ஒரு பிஐ டூல் அப்படின்றது சொன்னோம். ஸோ டேப்ல என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ உங்ககிட்ட இருக்கிற டேட்டாஸ் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிறத அதாவே வந்து டேட் அனலைஸ் பண்ணி அதாவே உங்களுக்கு வந்து அவுட்புட் கொடுத்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த ஆர்டர் டேட் வந்து வித் டைமோட இருக்குது, அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை மாற்றிக்கலாம். இப்போ டேட்டுன்னு சொல்லி மாற்றிக்கலாம். ஸோ மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து டேட் ஃபார்மேட்டில் மாறிடும். சரி, இப்போ இன்னொரு அடிஷ்னலான விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும், சிட்டி அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூயார்க் சிட்டி. ஸோ இது மாதிரி சிட்டிஸ் வந்து கொடுத்துருக்கோம், ஸ்டேட் கொடுத்துருக்காங்க, கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்மேட் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் வரும். ஆனால் இது வந்து டெமோகிராஃபிக் அப்படின்னு சொல்லுவோம், டெமோகிராஃபிக். ஸோ இது மாதிரி வந்து இது மாதிரி சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, போஸ்டல் கோடு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெமோகிராஃபிக் இதில் வந்து வரும். ஸோ அப்புறம் போஸ்டல் கோடு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குளோப் மாதிரி ஒரு லோகோ வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டாஸ் வந்து 100 தான் வந்து லோட் ஆகும். ஸோ இப்போ அடிஷ்னலாக உங்களுக்கு லோட் ஆகணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 500 லோட் ஆகணும்னா இந்த இடத்துல 500 போட்டிங்கன்னா 500 டேட்டாவும் வந்து லோட் ஆகும். ஸோ அதே போல் இந்த வியூ டேட்டா டீட்டெயில்ஸ் இருக்க வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா சோர்ஸ் ஆர்டர் இப்போ நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸல் ஷீட்டில் எப்படி அந்த ஃபார்மெட் இருக்கோ அந்த ஃபார்மெட்டில் தான் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இருக்குது. இப்போ எனக்கு வந்து இதை வந்து A to Z ஃபார்மெட்டில் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். ஸோ கேட்டகரி ஃபர்ஸ்ட் வரும், சிட்டி செகண்ட் வரும், கண்ட்ரி தேர்ட் வரும். ஸோ இந்த மாதிரி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரோ ஐடின்னு சொல்லி வந்துச்சு, இந்த மாதிரியும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ டிசெண்டிங்காகவும் மாற்றிக்கலாம். ஸோ சப் கேட்டகரிங்கிறது எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ஃபபெட்டிக்கில் இதில் வருது, லாஸ்ட்டில் வருது, அதனால் அதுவும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A to Z as per டேபிள். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் மாற்றிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் கேட்குறீங்களோ அது மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா சோர்ஸ் ஆர்டர் அப்படிங்கிறத அந்த இடத்துல கொடுத்துருவேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸோ இந்த டேட்டாஸ் வந்து லோட் ஆகுது. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸை நீங்கள் கனெக்டும் பண்ணிக்கலாம், மல்டிபிள் டேட்டாஸோட கனெக்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து பீப்புள் அப்படின்னு ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது. ஸோ அதையும் நான் அந்த இடத்துல ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணி இதை கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கும் ஆர்டர்ஸ்க்கும் என்னென்ன இது இருக்குன்னா 2 டேட்டாஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. பர்சன் ரீஜியன் அப்படிங்கிறது யூனிக்காக இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் கனெக்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதை இது பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ் டேட்டாஸ் இன்டர்பிரட்டர்னு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது டேட்டா க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுவும் நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேப்லோவில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஷீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ ஷீட் அப்படின்னு இருக்கு, அதாவது ஒர்க் ஷீட் அப்படின்னு இருக்கு, டேஷ்போர்டு அப்படின்னு இருக்கு, ஸ்டோரி அப்படின்னு இருக்கு. மொத்தம் 3 விஷயம் இருக்குது. அது என்னென்னன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பவர் பிஐ பற்றி நீங்கள் என்னுடைய சேனலில் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கல அப்படின்னா பவர் பிஐ வீடியோஸ் வந்து ஃபுல் டியூட்டோரியல்ஸ் வந்து இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த பவர் பிஐயில் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு இடம் இருக்கும், அதாவது கேன்வாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம வந்து எல்லாருடைய இதையும் விசுவலைசேஷனையும் போடுவோம், எல்லாருடைய டேட்டாவையும் வந்து ஃபில்டர் பண்ணுவோம், எல்லா விஷயமும் அங்கே தான் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேப்லோவில் மொத்தம் 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஒர்க் ஷீட் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு டேட்டா வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா டேஷ்போர்டுக்கு டேட்டா கிரியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒர்க் ஷீட்டில் டேட்டா கிரியேட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து டேஷ்போர்டில் அதை மூவ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதோடைய இன்சைட்ஸ் பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் இந்த மாதிரி எழுதணும், நோட்ஸ் எழுதணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் நியூ ஸ்டோரியில் வரணும். ஸோ ஒர்க் ஷீட்டுங்கிறது டேட்டாஸை க்ரியேட் பண்ணுறது, டேஷ்போர்டுங்கிறது அந்த நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாஸை வந்து ஓவராலாக டேஷ்போர்ட் மாதிரி பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை இன்சைட்ஸை வந்து ஒரு கமெண்ட்ஸாவோ இல்லைன்னா ஒரு இது டெக்ஸ்டாவோ கொடுக்குறது. ஸோ இதான் வந்து 3 விஷயம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க் ஷீட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஷீட் 1ல் தான் இருக்கோம். இப்போ நீங்கள் புதுசாக ஷீட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஒர்க் ஷீட்னு கொடுத்தீங்கன்னா புது ஷீட் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ ஷீட் 1 இருக்குது, ஷீட் 2 இருக்குது. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், delete கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம ஷீட் 1 போனோடனே என்னென்னா நம்மளுடைய அந்த டேபிள்ஸ் வந்து ஃபுல்லாக இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து கேட்டகரி, சிட்டி, கண்ட்ரி, கஸ்டமர் ஐடி, ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லோ என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாஸை வந்து 2 விதமாக பிரித்து வைக்கும். ஒன்று வந்து டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்த அந்த இது ஸ்ட்ரிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக பிரித்து வைக்கும். ஸோ டேட் ஃபார்மேட்டில் தனியாக கொண்டு வரும். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற நம்பர்ஸ் லைக் டிஸ்கவுண்ட், இப்போ இந்த ஆஷ் அப்படின்னு நம்ம பார்த்தோம், ப்ராஃபிட், குவான்டிட்டி, இது எல்லாமே வந்து தனியாக பிரித்து காமிக்கும். ஸோ அதுதான் வந்து இதனுடைய ஒரு இது அட்வான்டேஜ். ஸோ அதாவே டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதாவே தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துரும். சரி, இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாவை வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து மற்ற விஷயம்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி பைவேட் டேபிள் யூஸ் பண்ணியிருப்பீங்க எக்ஸலில். ஸோ பைவேட் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா பைவேட் டேபிள் கிரியேட் பண்ணுவீங்க. கிரியேட் பண்ணோன்னா ஃபீல்ட் லிஸ்ட் அப்படின்னு காமிக்கும். ஸோ அதில் மொத்தம் 4 பாக்ஸ் இருக்கும். ரோஸ் அப்படின்னு இருக்கும், காலம்ஸ்ன்னு இருக்கும், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ்ன்னு இருக்கும், ஃபில்டர் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4 விஷயம் இருக்கும். ஸோ அதே போல் தான் இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேஜஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, ஃபில்டர்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க, மார்க்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலம்ஸ், ரோஸ், ஸோ இது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேன்வா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கேன்வா சொல்லுவோம். இந்த டேட்டா இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பவர் பிஐல பார்த்துருவோம் கேன்வாஸ்ன்னு என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இது வந்து கேன்வாஸ். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ரீஜியனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரீஜியன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை காலம்ஸில் வந்து போடுறேன். ஸோ எனக்கு ரீஜியன் வைஸாக சேல்ஸ் வேணும். இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் வந்து ரீஜியன் வைஸாக சேல்ஸ் வேணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரோஸில் சேல்ஸ் வந்து கொண்டு வரேன். ஸோ கொண்டு வந்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னென்ன சேல்ஸ் இருக்கோ அந்தந்த சேல்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல காமிக்குது.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீஜன் இருக்குது, அந்தந்த ரீஜன்ஸோடைய டேட்டாஸ் வந்து இந்த இடத்துல காமிக்கும். சரி, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 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 இது வந்து கிரியேட் ஆயிடுச்சு, ஒரு சார்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வேண்டாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து ஹையஸ்ட் சேல்ஸோ அது வேணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் அப்படின்னு இருக்கும், அது பக்கத்தில் ஒரு ஸ்மாலாக ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டிசெண்டிங்லேருந்து அசெண்டிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து கொண்டு வந்துடும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி வேண்டாம், எனக்கு வந்து அசெண்டிங் டு டிசெண்டிங் கொடுங்கன்னா அதுவும் வந்து காமிச்சிடும். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் காமிக்கணும்னா அதுவும் வந்து காமிக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து நார்மல் லெவல், இப்போ நம்ம டேட்டாஸ் ஆல்ரெடி இருந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கேயும் போயிட்டு அந்த டேட்டாஸை வந்து நம்ம வந்து சார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சார்ட் அசெண்டிங் பை சேல்ஸ் சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து சார்ட் டிசெண்டிங் பை சம் ஆஃப் சேல்ஸ் வித் ரீஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்னென்ன டேட்டாஸ் போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி இதுவும் வந்து இந்த இடத்துல வந்து மாறும். சரி, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சார்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ என்னென்ன மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி நிறைய விதமான சார்ட்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படி நீங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஷோ மீ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த இதில் இருக்கேன், ஹாரிசான்டல் பாஸில் இருக்கேன். ஸோ அதான் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இல்லை எனக்கு இந்த இது வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி கொடுங்க அப்படி மாற்றுங்கன்னா நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் மேப்ஸ் மாதிரி கொடுக்கணும்னா அதுவும் மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு வந்து டேபிள்ஸ் மாதிரி வேணும்னா அதுவும் மாற்றிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சிம்பிள் மேப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நான் கிளிக் பண்ண ட்ரை பண்ணுறேன், அது வந்து டிசேபிளாக இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது சிம்பிள் மேப்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஜியோ டைமென்ஷன் ஒன்று வேணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மே யூ யூஸ் ஸ்பேஷியல் மெஷர் இன் பிளேஸ் ஆஃப் ஜியோ டைமென்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சிம்பிள் மேப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ எதனால நம்மளுக்கு அது வந்து ஹைடாக இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு நான் பைவட் சார்ட் கிரியேட் பண்ணணும்னாலும் பை சார்ட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் வந்து நான் போடுறேன். ஸோ இப்போ வந்து சார்ட் வந்து இதாகிடுச்சு, மாறிடுச்சு. சரி, இப்போ எனக்கு இந்த மாதிரி சார்ட் வேண்டாம். ஓகே, எனக்கு வந்து நம்மளுக்கு முன்னாடி இருந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஸ்வாப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா காலம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் வந்து சேல்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு சார்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ எனக்கு வந்து ரீஜியன் வித் சம் ஆஃப் சேல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டையும் எனக்கு காமிக்கணும். ஸோ இதே இடத்துல நான் ப்ராஃபிட்டையும் எனக்கு காமிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா திருப்பி இந்த இடத்துல ப்ராஃபிட்டில் போயிட்டு ரோஸில் கொண்டு போய் போடுவேன். இப்போ மேலே என்ன இருக்குது, சேல்ஸ் இருக்குது, கீழே வந்து ப்ராஃபிட் இருக்குது. சரி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேல்ஸும் ப்ராஃபிட்டும் தனித்தனியாக இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி சார்ட்ஸ் வந்து தனித்தனியாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி வேண்டாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கணும். அதாவது எனக்கு வந்து ஒரு சார்ட் இருக்குன்னா அதிலே வந்து சேல்ஸும் காமிக்கணும், அதையும் ப்ராஃபிட் காமிக்கணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அது என்னன்றது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம சேல்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெயினானது. ஓகே, பட் இப்போ எனக்கு வந்து ப்ராஃபிட்டை வந்து இன்னொரு இதாக காமிக்கணும், டிஎல் ஆக்சிஸாக காமிக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சம் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் இருக்கும், சம் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கும். நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இதே போல் பார் சார்ட்டோ இந்த மாதிரி காமிச்சா அப்படின்னா எனக்கு அது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போயிட்டு அதில் ஆட்டோமேட்டிக்னால இந்த சார்ட் வந்து எடுக்கு. இப்போ நான் பார் சார்ட் அப்படின்னா இந்த மாதிரி சார்ட் வரும். இப்போ நான் இதை வந்து லைன் சார்ட்டாக மாற்றுறேன். இது வந்து லைன் சார்ட்டாக மாற்றுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலரையும் மாற்றுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு கலர் வந்து நான் இந்த இடத்துல போடுறேன். இப்போ இந்த கலரையும் நான் மாற்றுறேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து பைஃபர்கேஷன் க்ளீனாக தெரியும். ஸோ அதனால் நான் கலரும் மாற்றுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லைன் சார்ட்டாக மாற்றிட்டேன், ப்ராஃபிட்டை மட்டும் லைன் சார்ட்டாக மாற்றிட்டேன், ப்ளஸ் கலரும் மாற்றிட்டேன். ஸோ இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா இப்போது நான் வந்து ரோஸில் இருக்கேன், அதுக்கு பக்கத்தில் சம் ஆஃப் சேல்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் ரைட் கிளிக் பண்ணேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணவொன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் டைப்புன்னு இருக்கும், ரிமூவ் இது எல்லாமே இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு தேவையில்லை.
ஆனால் எனக்கு சார்ட் ரெண்டையும் வந்து ஒரே இதாக வந்து மெர்ஜ் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ஆக்சஸில் இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ நம்ம எங்கே பண்ணணும் அப்படின்னா செகண்டரி ஆக்சஸில் தான் பண்ணணும். இப்போ நான் செகண்டரி ஆக்சஸை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டுயல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ இதே வந்து நான் சம் ஆஃப் சேல்ஸில் போனீங்க அப்படின்னா குயிக் டேபிள் கீழே மார்க் டைப் வந்துடுது. ஆனால் இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா குயிக் டேபிளுக்கு அப்புறம் டுயல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. அடிஷ்னலாக ஒரு ஃபீல்டு வந்து ஆட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டுயல் ஆக்சஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சார்ட்டாக கிரியேட் பண்ணுது. சரி, இப்போ இன்னொரு இஷ்யூ என்னென்னா அது வேறு மாதிரி ஒரு ஃபார்மெட்டை வந்து மாற்றி விட்டுடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஸ்கேட்டர்ட் பிளாட்ஸாக மாற்றிடுச்சு. இப்போ எனக்கு அதே பார் சார்ட் வேணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல சம் ஆஃப் சேல்ஸ்க்கு போயிட்டு இந்த இடத்துல பார் சார்ட் மாற்றினீங்கன்னா இப்போ இந்த சார்ட் வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சேல்ஸையும் ப்ராஃபிட்டையும் ஒரே இடத்துல பார்க்கணும். ஸோ இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸாக சார்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல வச்சு சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எது ஹையஸ்ட் சேல்ஸோ அது காமிக்குது. இப்போ எனக்கு ப்ராஃபிட்டாக காமிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு இந்த ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கிரியேட் ஆகும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ எது வந்து ஹையஸ்ட் எது லோவஸ்ட் அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா லோவஸ்ட் ப்ராஃபிட்லேருந்து ஹையஸ்ட் ப்ராஃபிட் வரைக்கும் இங்கே காமிக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனடான்னு இருக்குது, ப்ராஃபிட் வந்து 17,817 இருக்குது. ஸோ இப்போ ப்ராஃபிட் சேல்ஸ் வந்து 2822. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படியே வந்து காமிக்கும். ஸோ இந்த டாட் லைனில் மட்டும் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முள்ளு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல மட்டும் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த சார்ட்டில் வச்சிங்கன்னா சேல்ஸ் காமிக்கும், இந்த லைனில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் காமிக்கும். ஸோ இதான் வந்து அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வைக்கிறேன் ப்ராஃபிட் காமிக்குது, இங்கே வச்சா சேல்ஸ் காமிக்குது. ஸோ இது மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு சார்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா அது நீங்கள் ஹை பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து சைஸையும் நீங்கள் இதில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ கலர்ஸ் நம்ம வந்து மாற்றுறது எப்படின்றது சொன்னோம், சைஸ் எப்படின்னு மாற்றுறதுன்றது சொன்னோம். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லேபிள்ஸ் மாதிரி வரணும் அப்படின்னா எனக்கு அதுவும் வந்து இந்த இடத்துல காமிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல மேலே லேபிள்ஸ் லெஜெண்ட் லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது 282.303 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நான் இதை வந்து இதே டிசேபிள் பண்ணேன் அப்படின்னா அந்த லேபிள்ஸ் வந்துடும். இப்போ எனக்கு லேபிள்ஸ் வேணும்னா அதுவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ லேபிள்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நிறைய லேபிள்ஸ் இருக்குது, மினிமம் மேக்ஸிமம் இருக்குது. மினிமம் மேக்ஸிமம் மட்டும் காமிக்கணும் அப்படின்னா அதுவும் காமிக்கும். எனக்கு வந்து ஹைலைட் மட்டும் காமிக்கணும்னா காமிக்கும், செலக்டட் ஆல், ஸோ எல்லாம் காமிக்கணும்னா காமிக்கும். ஸோ எனக்கு மினிமமும் மேக்ஸிமம் மட்டும் காமிக்கணும்னா காமிக்கும். உங்களுக்கு வந்து டூல் டிப் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ ரீஜியன் அண்ட் சேல்ஸ் வச்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சார்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சார்ட் வந்து எப்படி வந்து மல்டி சார்ட்டை எப்படி வந்து நம்ம வந்து மர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ கூடிய வீடியோஸில் டேப்லோ வந்து இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். லைன் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல லைன் சார்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ப்ராக்ரஸ் ஒன்று நடந்துகிட்ருக்கு, எனக்கு வந்து சேல்ஸோடைய டேட்டா இருக்குது, அது வந்து எனக்கு இயர்லி எவ்வளோ சேல்ஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்க்குறது. ஸோ ஒரு விஷயம் வந்து ஒரு டைமில் வந்து என்ன ப்ராக்ரஸ் நடக்குது ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் சார்ட். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மேட்ச்சில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் சார்ட் தான் வந்து போட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் 1லேருந்து 50 ஓவர்ஸ் வரைக்கும் எப்படி ஆடிருக்காங்க, ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் 1லேருந்து 50 ஓவர்ஸ் வரைக்கும் எப்படி ஆடிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து காமிப்பாங்க. சரி, ஸோ இப்போ எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைன் சார்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு லைன் சார்ட் வந்து போடுவோம். இப்போ லைன் சார்ட் போடுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு டைம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது வந்து ஒரு இயராக இருக்கலாம், மந்த்தாக இருக்கலாம், ஒரு குவார்ட்டராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன டேட்டாஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் டேட் அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷிப் டேட்டுன்னு இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட 2 டேட்டா டைப் வந்து இதில் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்டர் டேட்டை
காலமில் ட்ராக் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேல்ஸை ரோஸில் ட்ராக் பண்ணுறேன். ஸோ பண்ணோடனே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் சார்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. சரி, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டேட்டாஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்டையர் வியூ கொடுக்குறேன். ஸோ என்டையர் வியூ கொடுத்தோன்னே எனக்கு வந்து 21 to 24 வரைக்கும் ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல காமிக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 21லேருந்து 24 வரைக்கும் லைன் சார்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சரி, இப்போ நான் வந்து வேறு வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரீஜியன் வைஸாக கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரீஜியன் கலர்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட நிறைய ரீஜன்ஸ் இருக்குது, ஆஃப்ரிக்கா, கனடா, இந்த மாதிரி நிறைய ரீஜன்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரீஜன்ஸ்க்கும் ஒரு கலர் வந்து காமிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கனடா தான் ரொம்ப லீஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் தான் உங்களுக்கு வந்து டாப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அனலைஸ் வந்து பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே போல் லைன் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த சார்ட்டுடைய இது வந்து மாற்றணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வேணும் அப்படின்னா அந்த நார்மல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில இது வந்து இந்த லைன் பேட்டர்ன் எப்படி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லைன் டைப் பார்த்தோம், இந்த 3 லைன் டைப் பார்த்தோம். லைன் பேட்டர்ன் வந்து எனக்கு டாட்ஸில் வேணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து இதில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் இதில் வந்து நீங்கள் வந்து வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ இந்த ரீஜன் வேண்டாம், ஸோ எனக்கு வந்து சிட்டி வைஸாக வந்து பார்க்கணும் அப்படின்னா இப்போ சிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வேறு ஏதாவது போடுவோம். செக்மெண்ட் நான் போடுறேன். செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சியூமர், கார்ப்பரேட், ஹோம் ஆஃபீஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சியூமர் தான் வந்து அதிகமாக இருக்குது. 2021லேருந்து 2024 வரைக்கும் அதிகமாக வந்து சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹோம் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோவஸ்ட்டாக வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டைம்லைன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இப்போ வந்து எனக்கு வந்து இயர் வைஸாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து இதை மந்த்தாக மாற்ற முடியும்னா மாற்ற முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ இயரில் வந்து இது செலக்ட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு வந்து குவார்ட்டர் வைஸ் வேணும் அப்படின்னா அது குவார்ட்டர் செலக்ட் பண்ணால் Q1, Q2, Q3, Q4. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர் வித் குவார்ட்டர் பார்க்கலாமா பார்க்கலாம். திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் டேட்டை வந்து திருப்பி நீங்கள் வந்து இந்த இடத்துல கொண்டு வரணும். ஸோ கொண்டு வந்தீங்க அப்படின்னா 2021 குவார்ட்டர் 1 எப்படி இருக்குது, குவார்ட்டர் 2 எப்படி இருக்குது, ஸோ குவார்ட்டர் 3 எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து இது பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்புளாகவும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், சிங்கிளாகவும் வந்து நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சாம்பிள் டேட்டா வேணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். காலம் சார்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம அதே மாதிரி டேட்டாஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நான் ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா சப் கேட்டகரி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ரோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா இப்போ எல்லாமே நம்மளுக்கு பார் சார்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் அது எதுவும் இஷ்யூ இல்லை. இப்போ நான் வந்து கலரை மட்டும் மாற்றணும். ஓகே, ஸோ கலர் இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து நீங்கள் கலர் மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ன்னு இருக்கும். ஆனால் உங்களுக்கு இதுக்கு மட்டும் மாற்றணும்னா இது தனித்தனியாக மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இதில் ஆலில் போயிட்டு இந்த கலர் மாற்றணும் அப்படின்னா ரெண்டுக்குமே இந்த கலர் மாறிடும். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு இதில் மட்டும் இந்த சேல்ஸை மட்டும் மாற்றணும் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா சேல்ஸ்க்கு மட்டும் நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். இப்போ சேல்ஸ்க்கு மட்டும் நான் இந்த கலர் மாற்றுறேன் அப்படின்னா அதுக்கு சேல்ஸ் மட்டும் இந்த கலர் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேல்ஸ்க்கு மட்டும் கலர் மாற்றிட்டேன், ப்ராஃபிட்டுக்கு கலரை மாற்றலை. சரி, இப்போ நான் அதே போல் டுவல் ஆக்சஸ் சார்ட்டில் நம்ம என்ன பண்ணுமோ அதே போல் அந்த ப்ராஃபிட்டை செலக்ட் பண்ணி டுவல் ஆக்சஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே பார் சார்ட்டாக மாற்றுறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார் சார்ட். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மெஷரை தூக்கி இந்த இடத்துல கொண்டு வந்துடுறேன். இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த இடத்துல ட்ராக் பண்ணிடுறேன். ஓகே, இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த இடத்துல இதை வந்து என்டையர் வியூ கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம், எவ்வளோ சேல்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ இதே போல் இதை வந்து நீங்கள் சார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஹையஸ்ட் சேல்ஸு, ஸோ இது வந்து லோவஸ்ட் சேல்ஸ். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இதில் ஒரு ஓவர்லேப்பிங் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஓவர்லேப்பிங் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் போகிறேன், போயிட்டு இதோடைய சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஓகே, ஸோ இது மாதிரி கம்மி பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு அந்த டேட்டா வந்து க்ளீனாக தெரியுது இப்போ. ஓகே, ஸோ ப்ராஃபிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுனால இந்த டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தெரியுது. ஸோ அப்போ நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும், அதே சைஸில் இருக்கும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை சார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து ஹையஸ்ட் சேல்ஸ் எதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன்ஸோடைய சேல்ஸ் அதிகமாக இருக்குது, லேபிள்ஸோடைய சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலன்னா ப்ரெசன்டேஷன் மோடில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல F7 கொடுத்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் மோட் வரும், ப்ரெசன்டேஷன் மோடில் கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸோடைய சேல்ஸ் அதிகமாக இருக்குது 1706824, லேபிள்ஸோடைய சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ப்ராஃபிட் பார்ப்போம். ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேபிள்ஸோடைய சேல்ஸ் வந்து 757 இருக்குது, ஆனால் இதோடைய லாஸ் வந்து அதிகமாக இருக்குது 6403. ஸோ அப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் இதை பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து இதை அனலைஸ் பண்ணி அவங்க சரி எதனால இது டேபிள்ஸ் வந்து லாஸில் இருக்குது அப்படிங்கிறத இமீடியட்டாக பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சார்ட் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஹோப் இந்த பார் டு பார் சார்ட், 2 பார் சார்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம், எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் உள்ள பை சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ, ஸோ அதனால் மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பை சார்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கொஞ்சம் டேட்டாஸ் கம்மியாக இருக்குது, யூனிக் டேட்டாஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் வந்து பை சார்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கேட்டகரி வச்சுருக்கேன், 5 கேட்டகரி தான் வச்சுருக்கேன். அந்த 5 கேட்டகரியோடைய டேட்டாஸ் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது 5க்கும் கொஞ்சம் கீழே இருக்கிற டேட்டாஸை நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பை சார்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோர் தென் 5 இல்லை 10க்கு போச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அப்படின்னா டேட்டா வந்து ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப கச்சன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து அது யூஸ் பண்ணுறது, அது அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இப்போ டேட்டாஸ் வந்து லெஸ் தென் 5 இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து பை சார்ட் வந்து எப்படி வந்து டேப்லூவில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்மாலான குரூப் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஸோ இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. ஓகே, ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியானது இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த செக்மெண்ட்டை காலமுக்கு இழுத்துறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 செக்மெண்ட் தான் இருக்குது. ஸோ அப்போ நான் பை சார்ட் போடுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா செக்மெண்ட்டில் ஸோ அதோடைய ப்ராஃபிட்டை வந்து நான் போகிறேன், செக்மெண்ட்டில் ப்ராஃபிட் வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஸோ காலமில் செக்மெண்ட் கொடுத்துட்றேன், ரோஸில் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார் சார்ட் தான் கிரியேட் ஆகுது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஷோமி அப்படின்னு இருக்க ரெக்கமெண்டட் சார்ட்ஸில் போயிட்டு பை சார்ட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே எனக்கு இந்த பை சார்ட் வந்து கிரியேட் ஆகிடுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்டையர் வியூ கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே எனக்கு இந்த பை சார்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த பை சார்ட்டுடைய டேட்டாஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சைஸ் அப்படின்னு இருக்கும், ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து கொடுங்க. சரி, பை சார்ட்டில் நம்ம எப்படிலாம் வந்து டேஷ்போர்டில் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் என்ன பண்ணேன் செக்மெண்ட் எடுத்தேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பை சார்ட் இருக்குது, ஆனால் வந்து எனக்கு என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நான் இதை கிளிக் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல லெஜெண்ட் இருக்கும், அதை பேஸ் பண்ணி இது பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு பை சார்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், டேட்டாஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போயிட்டு ப்ராஃபிட், நம்ம வந்து ப்ராஃபிட் தான் பார்க்குறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ப்ராஃபிட்டை வந்து நான் லேபிளில் கொண்டு போகிறேன். ஸோ இப்போ ப்ராஃபிட் நான் லேபிளில் கொண்டு போகிறேன். ஸோ லேபிளில் கொண்டு வந்தோன்னே எவ்வளோ வந்து ப்ராஃபிட், இப்போ ஹோம் ஆஃபீஸ்க்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு, ஸோ அதுக்கப்புறம் கார்பரேட்டுக்கு எவ்வளோ, இது கன்சியூமருக்கு எவ்வளோ ப்ராஃபிட், ஸோ இது வந்து காமிக்குது. சரி, எனக்கு இந்த ப்ராஃபிட் மட்டும் தெரிய வேண்டாம், எனக்கு வந்து செக்மெண்ட்டும் இந்த இடத்துல தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா செக்மெண்ட்டை கொண்டு போய் திருப்பியும் லேபிளில் கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ இப்போது நம்மளுக்கு ஹோம் ஆஃபீஸும் வந்துச்சு, கார்பரேட்டும் வந்துச்சு, கன்சியூமரும் வந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த 2 டேட்டா வந்துச்சு. ஸோ அப்போ இது வந்து எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, இப்போது சில பேருக்கு எப்படி கேட்பாங்கன்னா
எனக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் இந்த ப்ராஃபிட் இருக்குது. இப்போது ஹோம் ஆஃபீஸ் வந்து ரொம்ப சின்ன இதாக தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, அதுக்கப்புறம் கார்ப்பரேட் ரெண்டாவது இருக்குது, கன்சியூமர் தேர்ட் இருக்குது. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அதை பார்க்க முடியுமானா அதை கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த டீன் பட்டனில் இருக்கிறத நம்ம வந்து இப்போ வந்து லேபிள்ஸாக வந்து நம்ம மாற்றிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சம்மை வந்து எடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெஷர் அப்படின்னு இருக்கும். ஓகே, அதில் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து சம்மில் வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு ஆவரேஜில் வேணும்னா ஆவரேஜ், மீடியன்னா மீடியன், கவுண்ட்டு, மினிமம், மேக்ஸிமம், இது எல்லாமே வந்து இருக்குது. சரி, இப்போ எனக்கு வந்து என்னுடைய தேவை என்னென்னா பர்சன்டேஜில் வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆட் டேபிள் கால்குலேஷன் இருக்கும், அது கீழே குயிக் டேபிள் கால்குலேஷன் ஒன்று இருக்கும். ஸோ இது ஆட் கால்குலேஷன் போடக்கூடாது, குயிக் டேபிள் கால்குலேஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பர்சன்ட் ஆஃப் டோட்டல் அப்படின்னு இருக்கும். அதாவது ஓவரால் டோட்டலில் இருக்கிற ப்ராஃபிட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் நடந்திருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல பர்சன்ட் ஆஃப் டோட்டல் போட்டோன்னே இந்த இடத்துல என்ன காமிக்குதுன்னா, எனக்கு 18.8% வந்து ஹோம் ஆஃபீஸ், 30.06 வந்து கார்ப்பரேட், 51.06 வந்து கன்சியூமர். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்சைட் கொடுக்கும்போது, ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ டேஷ்போர்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பை சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். டோனட் சார்ட் எப்படி டேப்லோவில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டேப்லோவில் பார்த்தீங்க அப்படின்னா டோனட் சார்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து கிடையாது. ஓகே, அது வந்து நம்ம வந்து ஒரு சம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து டோனட் சார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 சார்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம மெர்ஜ் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணோம். அதாவது என்னென்னா, நம்மளுக்கு கேல்குலேஷன் ஃபீல்டில் மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து நீங்கள் போடணும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ நியூ கேல்குலேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த ரோஸ் பக்கத்தில் போயிட்டு ரைட் அந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா நியூ கேல்குலேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ மின் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 என்ன வேணாலும் நீங்கள் போடலாம். ஓகே, இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, மின் ஓப்பன் ப்ராக்கெட் 1 க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு சார்ட் வந்து கிரியேட் ஆகிடுது. ஓகே, எனக்கு இதில் வந்து 2 சார்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம மெர்ஜ் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, திருப்பியும் என்ன பண்ணுறேன்னா ரோஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ நியூ கேல்குலேஷன் போகிறேன். ஸோ திருப்பியும் என்ன பண்ணுறேன்னா மின் போட்டு 1 போடுறேன். ஸோ இங்கேயும் மின் போடுறேன், இந்த ஃபஸ்ட் இதுலேயும் மின் போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன், செகண்ட் இதுலேயும் மின் போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போடுறேன். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2 சார்ட் எனக்கு வந்துடுச்சு. ஓகே, இது 2 சார்ட்டையும் நான் ஜாயின் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிளிக் பண்ண உடனே டுவெல் ஆக்சஸ்ன்னு வரும். அதாவது நீங்கள் செகண்டரியாக இருக்கிற அந்த டேட்டா மட்டும் தான் டுவெல் ஆக்சஸ் காமிக்கும். ஸோ அங்கே நீங்கள் போயிட்டு டுவெல் ஆக்சஸ் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஆல் கிளிக் பண்ணி இந்த சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஓகே, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இருக்கும், அதே என்டையர் வியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதாகும். ஸோ திருப்பியும் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து 2 சார்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இருக்குது. ஸோ ஏஜிஜி மின் 1, ஏஜிஜி மின் 1 மொத்தம் 2 இது இருக்குது. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல போயிட்டு AGG1, அதாவது ஃபஸ்ட்டு சார்ட் நம்ம போட்டிருக்கோம்ல, அதில் போயிட்டு இது ஆட்டோமேட்டிக்னு இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து பை சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன். ஸோ இந்த இடத்துல பை சார்ட்னு சொல்லி மாற்றுறேன். ஸோ இப்போ திருப்பி வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நான் திருப்பி என்ன பண்ணுறேன், ஆல் போயிட்டு இதில் கொஞ்சம் சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் சைஸை வந்து கம்மி பண்ணுறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் ஃபிட் ஆகிற மாதிரி பார்க்குறேன். ஸோ இப்போ ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் ஃபிட் ஆகிருக்கு. சரி, இப்போ நான் என்ன பண்ணேன்னா AGG மின் 1 வரேன். ஸோ இதுலேயும் ஒரு இப்போ நம்ம போட்ட சார்ட் இருக்குது, அதுக்குள்ளே வந்து இன்னொரு சார்ட்டும் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதில் நீங்கள் பை அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு செக்மெண்ட் வந்து வேணும். இந்த இடத்துல வந்து செக்மெண்ட் தான் எனக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா செக்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறேன்னா கலருக்கு செல்ஃப்க்கு மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் வந்துச்சு, கன்சியூமர், கார்ப்பரேட், ஹோம் ஆஃபீஸ், இது மாதிரி வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த செக்மெண்ட் ஆட் பண்ணியும் எனக்கு எதுவும் சேஞ்சஸ் எதுவும் தெரில.
ஸோ ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு சார்ட்டும் ஒரே இடத்துல ஓவர்லாப்பாக இருக்கறனால இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, திருப்பி ஏசிஜிக்கு போயிட்டு, அதாவது செகண்ட் சார்ட் அந்த இதுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அது சைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஸோ கம்மி பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சார்ட் வந்து வந்துச்சு. ஓகே, ஸோ கொஞ்சம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தோணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டோனட் சார்ட் மாதிரி கொஞ்சம் வந்துச்சு, பட் இன்னும் வந்து ஃபுல்லாக வரல. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த செகண்ட் இதில் இருக்கிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்குது. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிட் கலரை மாற்றுறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல கலர் கிளிக் பண்ணுறேன், எடிட் கலர்ஸ் போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் கலர்ஸ்ன்னு வரும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒயிட் கலராக மாற்றிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு டோனட் சார்ட் மாதிரி ஒரு தோற்றம் வந்து வந்துடுச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல எல்லாமே வச்சுன்னா 1 தான் காமிக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து min 1 அப்படின்னு நம்ம போட்டோம், அதுதான் காமிக்குது. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்தது, ஸோ இந்த இடத்துல போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு சார்ட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சேல்ஸ் வேல்யூவை வந்து இந்த இடத்துல வந்து ஆங்கிளில் கொடுக்குறேன். சேல்ஸ் வேல்யூவை ஆங்கிளில் கொடுக்குறேன். ஸோ ஆங்கிளில் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கன்சியூமர் செலக்ட் பண்ணும்போது எனக்கு சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு இது மாதிரி காமிக்குது, கார்பரேட்டில் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்குது. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து லேபிள் வந்து காமிக்கணும். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல லேபிள் எதுவுமே காமிக்கல. ஸோ லேபிளும் எனக்கு காமிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், திருப்பி என்ன பண்ணுறேன்னா சேல்ஸை கொண்டு போயிட்டு திருப்பி லேபிளில் கொண்டு போடணும். ஸோ நான் என்ன பண்ணேன், ஆங்கிள் ஒன்று ஒரு தடவை போட்டிருக்கேன், லேபிள் போட்டால் எனக்கு வந்து டேட்டாஸ் வந்து தெரியுது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து தெரியுது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு டோனட் சார்ட் வந்து ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ வீடியோஸில் நம்ம வந்து எப்படி சார்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து டேஷ்போர்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இவ்வளோ நாளும் வந்து ஷீட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்துருந்தோம், டேப்லோவில் ஷீட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து சார்ட் வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம டேஷ்போர்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா நோட்ஸ் அப்படின்னு நியூ ஸ்டோரின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஒர்க் ஷீட்னு காமிக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டேஷ்போர்ட்னு காமிக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணால் நியூ ஸ்டோரின்னு காமிக்கும். ஸோ இப்போ எனக்கு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூ டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு டேஷ்போர்ட் இதாகும், டேஷ்போர்ட் ஒன்று கிரியேட் ஆகும். ஆல்ரெடி இந்த இடத்துல டேஷ்போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல டேஷ்போர்டை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, சரி, இப்போ நான் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணேன், இந்த மாதிரி தான் வரும் பேஜ். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண வச்ச ஷார்ட்ஸோடைய டேட்டாஸ் வந்து இங்கே இருக்கும். ஷீட் 1ல் நம்ம ஃபஸ்ட்டு இதில் பண்ணோம், ஷீட் 3, ஷீட் 4 இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துக்கு போய்டும். ஸோ நான் இதை வந்து ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணோடனே எனக்கு இந்த இடத்துல இந்த சார்ட் வந்து வந்துடுச்சு. சரி, இப்போ நான் வந்து எனக்கு இந்த சார்ட்டும் வேணும் அப்படின்னா ஸோ அதையும் நான் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரேன். ஓகே, ஸோ இப்போ நான் இடம் பத்தலை அப்படின்னா என்டையர் வியூ கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரே இடத்துல 2 சார்ட்ஸ் வந்து இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. ஓகே, உங்களோட அலைன்மெண்ட் இதெல்லாமே இது பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து டைட்டில் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது, டைட்டில் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல போயிட்டு டைட்டில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், டேஷ்போர்ட் அப்படிங்கிற டைட்டில் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைட்டில் எங்கே கிளிக் பண்ணணும்னா இந்த இடத்துல ஷோ டேஷ்போர்ட் டைட்டில் இருக்கும், அதை டிக் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டைட்டில் வந்து வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது டேட்டாஸ் வேண்டாம் அப்படின்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பேக்கில் போயிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த ஷீட் நேம் வேண்டாம் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணி, இது ஷீட் நேம்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக இருக்கும், ஆனால் உங்களுடைய ஷீட் நேம் என்னவோ அது அங்கே காமிக்கும். அப்ளை கொடுத்தீங்கன்னா இது வந்து போயிடும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் வியூவில் கூட இதை வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் விட்த் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 900
அப்படின்னு சொல்லி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வித்து சைஸ் கொஞ்சம் அதிகமாகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வித்து சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டேஷ்போர்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அது கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஷீட்ஸில் ஒரு டேஷ்போர்டாக கிரியேட் பண்ணி அதை ஒன்று ஒன்றா கொண்டு வந்து இங்கே வந்து கொண்டு வந்து வைக்கிறோம். சரி, இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பப்ளிஷ் பண்ணணும். ஸோ நார்மலாக நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பவர் பிஐயில் ஒரு டேஷ்போர்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அதே போல் தான் இங்கேயும் டேஷ்போர்டை கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணும். ஸோ ஃபைல் சேவ் டு டேப்லோ பப்ளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுடைய லாகின் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல கேட்கும். ஓகே, ஸோ லாகின் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இதில் என்ன நேமாக பப்ளிஷ் ஆகணும்னு கேட்கும். ஸோ புக் 1 கொடுக்குறேன். இப்போ சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இது ஆல்ரெடி வந்து ஒரு நேம் இருக்குன்னு சொல்லுது. ஸோ இப்போ டேஷ்போர்ட் 1. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது. ஸோ இப்போ இந்த லோடிங், இந்த டேட்டா வந்து லோட் ஆகுது. இந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேஷ்போர்ட் வந்து இந்த இடத்துல காமிக்குது. ஸோ இப்போ நீங்கள் யாருக்காவது வந்து இந்த டேஷ்போர்டை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் இமேஜாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், பவர் பாயிண்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னா இது ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு இமேஜாக டவுன்லோட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இமேஜாக க்ரியேட் ஆகிடுச்சு டேஷ்போர்ட். ஓகே, ஸோ நீங்கள் ஆல்ரெடி பவர் பிஐயில் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே போல் தான் இதுவும், பட் ஆனால் அது வந்து பப்ளிஷிங் வேறு, இது வந்து பப்ளிஷிங் வேறு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்லி பப்ளிக் டேப்லோவில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஃப்ரீ இது. ஓகே, ஸோ ஹோப் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். டேப்லோவில் கால்குலேஷன் ஃபீல்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கால்குலேஷன் ஃபீல்டு அப்படின்னா என்னென்னா, இப்போ என்கிட்ட வந்து டேட்டா வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அது வந்து டிஃப்ரெண்ட் காலம்ஸில் டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து இப்போது எனக்கு வந்து அந்த டேட்டா வந்து சம் கால்குலேஷன் வந்து பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து சேல்ஸ் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது. ஸோ எனக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ எவ்வளோ வந்து அதோடைய காஸ்ட்டு மைனஸ் சேல்ஸ் மைனஸ் காஸ்ட், ஸோ அதை போட்டு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு கஸ்டமைஸ்டாக ஒரு வந்து கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுவும் வந்து நீங்கள் டேப்லோவில் வந்து பண்ணலாம். ஸோ ஓகே, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சர்ச் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் கால்குலேஷன் ஃபீல்டு அப்படின்னு இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணணும். சரி, இப்போ நம்ம வந்து என்ன கால்குலேஷன் ஃபீல் பண்ண போகிறோம் நம்மளுக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட வந்து நிறைய டேட்டாஸ் இருக்குது, கேட்டகரி, சிட்டி, கண்ட்ரி, இந்த மாதிரி நிறைய டேட்டா இருக்குது, ரீஜன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து டிஸ்கவுண்ட், ப்ராஃபிட், குவான்டிட்டி, சேல்ஸ் அப்படின்னு இருக்குது. சரி, இப்போ எனக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது, எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து பார்க்கணும். ஸோ ஓவரால் சேல்ஸில் எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி பார்க்கணும். ஸோ இது வந்து நம்ம எப்படி கால்குலேஷன் ஃபீல்டில் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ ஸோ நான் இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறேன். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தோடனே இந்த மாதிரி கிரியேட் கால்குலேஷன் ஃபீல்டு அப்படின்னு இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே இது என்ன கால்குலேஷன் ஃபீல்டு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காமிக்கும். ஸோ இப்போ வந்து சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ரைட் இது ஆகாது. ஸோ நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இது என்னடா பிளாங்காக இருக்குன்னு பார்க்கக்கூடாது. பட் கால்குலேஷன் வந்து நம்ம இங்கே தான் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். ஃபார்முலாஸ்லாம் வந்து இந்த கீழே தான் டைப் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆரோ கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஓன் கால்குலேஷன் அதை நீங்கள் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு நான் போடுறேன், ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு போடுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல கீழே தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் அடிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆல்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். மின், மேக்ஸு, ஏபிஎஸ் எல்லா ஃபங்க்ஷனும் இதில் இருக்குது, டேட் ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து நம்பர் ஃபங்க்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா நம்பர் ஃபங்க்ஷன் மட்டும் சர்ச் பண்ணிங்கன்னா நம்பர் ஃபங்க்ஷன் மட்டும் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கலாம். டேட் ஃபங்க்ஷன் மட்டும் எனக்கு தேவைன்னா டேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ப்ராஃபிட் ரேஷியோ வந்து இது பண்ணுறேன். ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ வந்து என்ன இது கொடுத்துருக்கு அப்படின்னா ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ்.
ஸோ எனக்கு எவ்வளோ சேல்ஸ்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து சம் பண்ண போகிறோம். சம் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ நம்மக்கிட்ட என்ன ப்ராஃபிட் இருக்கோ அதை வந்து நம்ம சம் பண்ண போகிறோம். ஸோ இந்த சம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து இதில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சர்ச் பண்ணுறேன். சம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. கவுண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா கவுண்ட் ஃபங்க்ஷன் வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து சம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய டோட்டல் ப்ராஃபிட்டில் எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் டிவைட் பை எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் அதான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியது சம். போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் அவைலபிளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஃபங்க்ஷன் அவைலபிளாக இல்லை, இப்போ நான் வேறு ஏதாவது போட்டேன் அப்படின்னா அது இல்லை அப்படின்னா பிளாங்க் இருக்கும். ஸோ இது மாதிரி நான் சம்மன் போடும்போது அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் வந்து வரணும். வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொண்டு கொடுத்துரும். ஸோ நான் திருப்பியும் பண்ணுறேன். இந்த இஸ் ஈக்குவல் டு சம், வெறும் சம் போடுறேன். சம் போட்டுட்டு இமீடியட்டாக டேப் மட்டும் அமுட்டோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்மளுக்கு வந்து முதல்ல ப்ராஃபிட் தான் இது பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிஆர் அப்படின்னு போட்டேன், பிஆர்ஓ அப்படின்னு போட்டோன்னே இந்த இடத்துல நம்மக்கிட்ட அந்த நம்பரில் இதில் வந்து ஆஷில் வந்து நம்ம டேட்டா இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணோடனே எனக்கு இந்த சம் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டேக் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும்னா அந்த கேல்குலேஷன் இஸ் வேலிட் அப்படின்னு வரும். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிவைடட் பை சம் ஆஃப், ஸோ திருப்பியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ். ஓகே, இங்கே ப்ராஃபிட் போட்டோம், இங்கே சேல்ஸ். ஸோ இப்போ நான் சேல்ஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அந்த கேல்குலேஷன் இஸ் வேலிட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன வரும்னா இந்த கேல்குலேஷன் கண்டெய்ன்ஸ் எரர்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஸோ இது இந்த கேல்குலேஷன் இஸ் வேலிட் அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கேல்குலேஷன் வேலிட் கொடுத்தோன்னே அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்தோன்னே எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு ஒரு இது வந்து கிரியேட் ஆகிடுது. நம்மளுடைய மெஷர்ஸில் ப்ராஃபிட் ரேஷியோன்னு சொல்லி கிரியேட் ஆகுது. இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு க்ரீன் கலரில் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் மாதிரி இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தனாலே உங்களுக்கு வந்து தெரியும். சரி, இப்போ இந்த ப்ராஃபிட் ரேஷியோ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேட்டகரியை காலம் கொண்டு போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சப் கேட்டகரி, ஸோ அதை வந்து இங்கே கொண்டு போகிறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ ஓகே, ஆக்சசரிஸ், கேட்டகரிஸ், சப் கேட்டகரிஸ், ஃபர்னிச்சர் இதெல்லாமே வந்து வந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் ரேஷியோன்னு இருக்குது. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு டெக்ஸ்ட்டில் கொண்டு போடுறேன். டெக்ஸ்ட்டில் கொண்டு போட்டோடனே எனக்கு வந்து என்னென்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து ஒரு இந்த மாதிரி மாறிடுச்சு. அதாவது என்ன சொல்கிறது, பாயிண்ட் டெசிமல்ஸில் வந்து மாறிடுச்சு. ஸோ நம்ம அங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா பர்சன்டேஜ் தான் வந்து நம்மளுக்கு தேவை. ஓகே, நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் வந்து தேவை. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது பர்சன்டேஜில் வரணும் அப்படின்னா நம்ம ஃபார்மேட் பண்ணணும். ஸோ அது எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட்டாக அது என்ன இருக்குன்னா நம்பர்ஸில் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து பர்சன்டேஜ்னு சொல்லி மாற்றணும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ்னு சொல்லி மாற்றிட்டு இப்போ எனக்கு ஒரு டெசிமலில் வரணும்னா ஒரு டெசிமல், இல்லை அப்படின்னா எனக்கு வந்து டெசிமலில் வேண்டும்னா வெறும் 0 கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து வந்துடும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜை நான் என்ன பண்ணுறேன்னா கலரில் கொண்டு போய் போடுறேன். ஸோ இந்த இடத்துல கலரில் இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் போகும்போது எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் டேட்டாஸ் வந்து இங்கே வந்து காமிக்குது. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து உங்களுடைய கலர்ஸும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்ஸ் ஸ்டைலை வந்து நான் வந்து ஸ்கொயர் அப்படின்னு மாற்ற போகிறேன். ஓகே, ஸ்கொயர் மாற்றும் போது எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கலர்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறோன்னா எடிட் கலர்ஸில் போயிட்டு ஸோ உங்களுடைய தேவையான கலர்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அப்ளை கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு இதை எடுத்துக்கிறேன், அப்ளை கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த டேட்டாஸ் வந்து இந்த இடத்துல வந்து வியூ ஆகுது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி அப்படின்னு ஒரு விஷயம். ஓகே, இப்போ ஸ்டோரி அப்படின்னா என்னன்னு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல ஷீட் வந்து கிரியேட் பண்ணி நம்ம ஒரு ஷீட் கிரியேட் பண்ணோம்.
ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நியூ டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஷீட்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து டேஷ்போர்டாக மாற்றணும். ஸோ ஸ்டோரி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் வைஸாக இந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரியை நம்ம எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதை எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ ஸ்டோரி அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இது மாதிரி கேட்கும், ட்ராக் அ ஷீட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஸ்டோரியில் நியூ ஸ்டோரி பாயிண்ட் பிளாங்க் டூப்ளிகேட் ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஷீட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வரும். இப்போ நீங்கள் டேஷ்போர்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டும் இந்த இடத்துல காமிக்கும். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைட்டில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து இந்த இடத்துல டிக் பண்ணியிருந்ததுன்னா டைட்டில் கிடைக்கும். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து டைட்டில் வந்து இருக்காது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஸ்டோரியோடைய சைஸ் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி மாற்றிடுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் அப்படின்னா அந்த இது வந்து இது டிஸ்பிளே வந்து எந்த சைஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல சைஸை வந்து ஆட்டோமேட்டிக்னு சொல்லி நான் மாற்றிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற அந்த ஷீட்டை வந்து கொண்டு வந்து ட்ராக் பண்ணுறேன். ஸோ ஷீட்டை வந்து கொண்டு வந்து ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு இது போடுறேன். என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கேட்டகரியில் டெக்னாலஜியோடைய சேல்ஸ் அதிகமாக இருக்குன்னு நான் போடுறேன். ஸோ இந்த இடத்துல டெக்னாலஜி சேல்ஸ் இஸ் ஹையஸ்ட் அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ டெக்னாலஜி சேல்ஸ் இஸ் ஹையஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ டெக்னாலஜியோ சேல்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஷீட் 2 கொண்டு வரேன். ஷீட் 2 எடுத்து இங்கே கொண்டு வந்து ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு புது ஆட் கேப்ஷன் சொல்லி ஒன்று வருது. ஸோ இது வந்து இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல 3 செக்மெண்ட் இருக்குது. ஸோ செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்சியூமர் செக்மெண்ட் தான் அதிகம். ஓகே, கம்பேர்ட் டு அதில் வந்து கன்சியூமர் செக்மெண்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கன்சியூமர் செக்மெண்ட் காட் மோர் சேல்ஸ் தென் அதர் அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு 2 இது க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி இன்னொன்று என்ன பண்ணுறேன்னா இதுக்கு போகிறேன். ஸோ லைன் சார்ட் போயிட்டு அதையும் ட்ராக் பண்ணுறேன். ஸோ இயர்லி சேல்ஸ் குவார்டர் வைஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து நான் கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து நான் 3 வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெக்னாலஜி சேல்ஸ் இஸ் ஹையர் அப்படின்னு நான் வந்து போடுறேன் அப்படின்னா, ஸோ ஆனால் எனக்கு அந்த டெக்னாலஜியோடைய அந்த டேட்டாஸ் வந்து இந்த இடத்துல தெரியும். ஸோ இந்த கன்சியூமர் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு கன்சியூமருடைய இது வந்து தெரியும். ஸோ இயர்லி சேல்ஸ் அப்படின்னா இயர்லி சேல்ஸ் வந்து தெரியும். ஸோ எனக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் வைஸாக பார்க்கணும் அப்படின்னா ஸோ இதுக்கு நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எனக்கு வந்து இந்த ஹெட்டிங் வந்து மாற்றணும் அப்படின்னா ஸோ சேல்ஸ் சம்மரி அப்படின்னு நான் போடுறேன். ஜூன் 2025 போடுறேன். ஸோ அப்ளை கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டோரியோடைய இது வந்து மாறிடுச்சு. இப்போ ஸ்டோரியோடைய இது வந்து மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நான் டெக்னாலஜி இஸ் ஹையஸ்ட்னு போடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் மட்டும் நான் பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் ஃபில்டர் போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து செக்மெண்ட்டில் கன்சியூமர் பார்க்கணும், கார்பரேட் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா அது பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கார்பரேட் மட்டும் இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கீப் ஒன்லி அப்படின்னு கொடுத்தனா கார்பரேட் மட்டும் காமிக்கும். ஸோ இந்த இடத்துல திருப்பியும் போயிட்டு நீங்கள் வந்து ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி எக்ஸ்க்ளூட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து போயிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆர் ஷோ பட்டன் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ எனக்கு இது மாதிரி ஒரு ஸ்டோரி இன்னொன்று க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கும். ஸோ நியூவாக ஒரு ஸ்டோரி வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இயர்லி சேல்ஸ் குவார்டர் வைஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக க்ரியேட் ஆகும். இப்போ நீங்கள் இதில் வந்து வேறு ஏதாவது மாற்றணும், பிக்சர் எதாவது மாற்றணும், இதை எதாவது மாற்றணும் அப்படின்னா அது மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி வந்து சேல்ஸ் சம்மரி வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸோ லே அவுட்டில் வந்து இப்போ நம்ம வந்து கேப்ஷன் பாக்ஸஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ எனக்கு நம்பராக வேணும், 1 2 3 4 நம்பர் வேணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்.
இப்போ எனக்கு டாட்ஸ் மாதிரி வேணும், ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆரோ வச்சு டாட்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா ஸோ அதுவும் வந்து இருக்குது. எனக்கு ஆரோஸ் மட்டும் இருக்கணும் அப்படின்னா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்லைடில் பார்ப்போம் 1/1, 1/4, 2/2 அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். ஸோ நம்பர்ஸ், கேப்ஷன்ஸ், ஆரோஸ், டாட்ஸ். ஸோ எந்தெந்த இடத்துக்குலாம் வந்து இது வந்து தேவைப்படுதோ ஆரோஸு, அதுக்கு மட்டும் தான் அந்த ஆரோஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆரோஸ் வேண்டாம் அப்படின்னா அந்த எடுத்துகிட்டு விட்டிங்கன்னா அந்த ஆரோஸ் வந்து வராது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி. இதையும் நீங்கள் வந்து டேப்லோ பப்ளிக்கில் நீங்கள் சேவ் பண்ணி காமிக்கலாம். ஸோ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரியில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அடிங்க. ஸோ அதே போல் நான் கொடுத்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த டேப்லோ செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய க்ரோத்துக்கு இந்த டேப்லோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.